ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடல் கடந்த நம் கலாச்சாரம். நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் வெறும் நம்ம மண்ணில் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கடல் கடந்த பல நாடுகளில் நம்ம கலாச்சாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உகாண்டாவில் இருக்கிற திருப்பதி டெம்பிளில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஏடுகொண்டலவாடா, அதாவது அந்த பெருமாளை தான். அது மட்டும் இல்லாமல் செகண்டாக நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா அங்கே கொடுக்குற லட்டு. உலகத்தையே திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு திருப்பதி லட்டு ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் அதனுடைய தரமும் அதனுடைய மனமும். அப்படி இருக்கிறதுனால தானே அந்த லட்டுக்கு காப்பிரைட்டே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லி வேறு எங்கேயும் செஞ்சு விற்க முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். உகாண்டாவில் இருக்கிற திருப்பதி டெம்பிளில் லாஸ்ட் வீக் மே 12 கும்பாபிஷேகம் நடந்தது. அது பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டது. இந்த கோவிலில் பெருமாள் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளாக காட்சியளிக்கிறாரு. அதில் லக்ஷ்மி தாயாரையும் பத்மாவதி தாயாரையும் தனித்தனியாக சிலைங்களாக வச்சு ஹனுமான் சிலையையும் பிரதிஷ்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த கும்பாபிஷேகம் 10 நாளைக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டைரெக்டாக திருப்பதியிலிருந்தே பண்டிதர்களை வர வச்சு ப்ராப்பராக முறைப்படி எல்லா பூஜையும் செஞ்சாங்க. அதோட டெய்லியுமே அன்னதானம், அப்புறம் கீர்த்தனை பாடுறது அப்படின்னு களை கட்டுச்சு. 13th மே சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் பெருமாள் அவர்கள் கல்யாண கோலத்தில் சேஷ வாகனத்தில் முதல் முறையாக ஊர்வலமாக வந்தார். அவர் வர காட்சியை எல்லாரும் பார்த்துட்ருப்பீங்க. அவருடைய அருள் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இது முடிஞ்ச உடனே குழந்தைகளுக்கான கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் இருந்தது. அதில் தமிழ் சங்கம் சார்பாக நம்ம தமிழ் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள்.
கடவுளை திருப்தியாக பார்த்த சந்தோஷத்தில் அப்புறமா போய் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, இந்த கும்பாபிஷேகம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அனிதா.